Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல் இறக்கியதாக விவசாயி மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய விவகாரம் தொடர்பாக வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி. வணக்கம் மாரிசாமி, அந்த மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். கல் இறக்கியதாக விவசாயி மீது துப்பாக்கி சூடு நடத்திய விவகாரம். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த மருதம்பூரை சேர்ந்த பெருமாள் சேட் என்பவர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் வழக்கு நிலையில் உள்ளவரை தென்காசி மாவட்ட போலீசார் இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடாது என நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் இந்த மனு குறித்து சிபிஐ மற்றும் ஆலங்குளம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் இசக்கிராஜா தரப்பில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த மனுவை தாக்கல் செய்தவர் மணிகண்டன் என்பவர், அந்த பாதிக்கப்பட்ட நபரின் தந்தையார் பெருமாள் சேட் என்பவர். இவர் தனது மனுவில் கூறிக்கும் போது தனது மகன் பணம் ஏறி பதநீர் இறக்கும் தொழில் செய்து வருகிறார். கடந்த ஏப்ரல் 7, 2026 ஏப்ரல் 7ஆம் தேதி ஆலங்குளம் காவல் நிலைய சார்பாய்வாளர் இசக்கிராஜா மற்றும் போலீசார் சீருடை அணியாமல் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். வீட்டிற்கு வந்து மணிகண்டனை பனைத்தோப்பிற்கு அழைத்து சென்று மரத்தில் கட்டப்பட்டுள்ள பானைகளில் கல் உள்ளதா, பதநீர் உள்ளதா என சோதிக்க கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். மணிகண்டன் மரம் ஏறும்போது சார்பாய்வாளர் அவன் சாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை பெருமாள் சேட் மற்றும் அவரது பேத்தி பிரதிபா தட்டி கேட்ட போது அவர்களையும் போலீசார் மிரட்டி இருக்கிறார்கள். மரத்திலிருந்து இறக்கி வந்து தடுத்த, அதாவது அந்த பானையை இறக்கி வந்ததை தடுத்த மணிகண்டனை சார்பாய்வாளர் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த பதியப்பட்டுள்ள வழக்கை சிபிஐ அல்லது வேறு விசாரணை அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். அதுபோக இந்த வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும், அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கேட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதி இந்த வழக்கின் ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். இந்த வழக்கில் புதிய உத்தரவு பிறப்பிக்கும் வரை சம்பந்தப்பட்ட போலீசார் வழக்கை விசாரணை செய்யக்கூடாது. அதே போல பாதிக்கப்பட்ட நபருக்கும் காயமடைந்த காவலருக்கும் தேவையான சிகிச்சையை வழங்க வேண்டும், கைது நடவடிக்கையை செய்யக்கூடாது என உத்தரவிட்டு நீதிபதி இந்த வழக்கில் சிபிஐ மற்றும் காவல்துறை துணை ஆய்வாளர் இசக்கிராஜா ஆகியோர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.